யாரு? பிங்கியா? ஆமாங்கா. ஷாம்பு, சோப்பு, சீப்பு, பவுடர், நெயில் பாலிஷ், பர்ஃப்யூம், டவல் ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேண்டாமா, எல்லாமே வச்சிருக்கேன். ஒண்ணுமே வேண்டாமா? ஒரு ஹேர் பின்னாவது தரட்டுமா? ஏதாவது வேணும்னா உங்ககிட்டயே கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே. என்ன பிரேமி, ரூம் எல்லாம் சரியா இருக்கா? போட்டி போட்டுட்டு உனக்கு ஒழிச்சு கொடுத்துருக்காங்க. ரோஸ்ட் மெட்ரிக்ல யார் படிக்கிறா? அந்த யூனிஃபார்ம் இருக்கு. அது உன்னோட யூனிஃபார்ம் தம்மா, நான் தான் பத்திரப்படுத்தி வச்சேன். இப்ப கூட நான் தெருவில் போகும்போது யாராவது பசங்க இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போனா உன் ஞாபகம் வந்து நான் நின்று பார்த்துட்டு போவேன். இது உன் பிறந்த நாள் பரிசு. தமிழ் நல்லா படிக்கணும், அது நம்ம தாய் பாஷை. விடுதாங்க.
வீடு நல்லா பெருசா இருக்கு. ஆமாங்க. ओहो ये क्या बाजार है? वो म्यूजिक बंद करो. பாட்டு நிறுத்த சொல்றேன். உள்ளுக்குள்ள வரும்போது காலிங் பில் அடிச்சிட்டு வருது இல்லையா? எங்களுக்கு எதுக்கு காலிங் பில்லு? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு சரி, எங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம் இல்லைங்களா? சார் யாரு? ஐயாவை தெரியாதா? அவர்தான் வட்டம். ஓஹோ, அவர் வட்டம்னா நீங்க என்ன ஸ்கொயரா? நீங்க ட்ரையாங்கிளா? என்ன ஒரே ஜாமெட்ரிக்கல் நேம்ஸா இருக்கு? டாடி, உங்களை தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க. டாடியா? பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, தேங்க்ஸ். என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய வாங்கங்கிறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க வீடுதான் இப்போதைக்கு. இப்போதைக்குன்னா ஐயா தான் நெல்லமுத்து மேலூராரோட வீடு எத்தனை கிரவுண்டு? ஏன் கேட்குறீங்க? ஐயா கேட்ட அமைச்சர் கேட்ட மாதிரி எத்தனை கிரவுண்ட் இருக்கும்? 6 கிரவுண்டு. 6 கிரவுண்டு, பிரச்சனை இல்லை. எத்தனை பெட்ரூம் இருக்கும்? இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? எனக்கு உண்மை புரியல. என்ன தெரியாதா உங்களுக்கு? தெரியாம இருக்குமா? இத பாருங்க, மொத்த மதிப்புல 3/4 பங்கு நம்பர் 2ல கொடுத்துடலாம். பிரச்சனை இல்லை. லுக் ஹியர், நீங்கெல்லாம் அரசியல்ல பெரிய புள்ளிங்களா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை. எதுக்காக என் வீட்டை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கேட்குறீங்க? பாவம் தெரியாத போல இருக்கு. இதா பிரச்சனை, சொல்லிடுவோம். இனிமே இது உங்க வீடு இல்லைங்களே, லிஸ்ட்ல வந்துருச்சே. லிஸ்ட்ல வந்துருச்சா? என்ன சார் சொல்றீங்க? 17ஆம் தேதி ஆக்ஷனுக்கு வருதுங்களே. ஐயோ, ஆக்ஷன் இல்லப்பா, ஆக்ஷன். பிரச்சனை இல்லை, ஆக்ஷன் சொல்லி ஆக்ஷன் எடுத்திருக்காங்களே. சார், ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் தனியா பேசுவோமா? வாங்க. சரோ, வாங்க. என்ன சித்தி, வீடு ஏலத்துக்கு வருதா? அதெல்லாம் இல்லை, வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்க வந்தாங்க. கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஆமாம், ஏலத்துக்கு தான் வந்திருக்கு. தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, விஷயத்துக்கு வாங்க. சொல்றேன். கேன்சர்ல இருந்து நீ தான் காப்பாற்றணும். இந்த குடும்பத்துல ஒரு புத்துநோய் புறையோடி போயிருக்கு, அதை சொல்றேன். அந்த புத்துநோயில இருந்து இந்த குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும். அப்படி என்ன நடக்குது? என்னை சுத்தி என்னெல்லாமோ நடக்குது. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நடக்கிறதெல்லாம் நல்லதாகவும் தெரியல. சொல்லுங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, நம்ம குடும்பம் ஒரு டிசாஸ்டரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. How do you say that? உன் சித்தியோட No, உங்க சம்சாரத்தோட. சரி, அவளோட வரட்டு கௌரவம், வசதிக்கு மீறின வாழ்க்கை, பொறுப்பு இல்லாத பசங்க, குடும்பமே அழிஞ்சு போற அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. A total disintegration. வீட்டில் எந்தவித கண்ட்ரோலும் இல்லை. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நிலைமை என் கையை விட்டு நழுவி போச்சு, எப்பவோ போயிடுச்சு. அதுவா எப்படி நழுவி போகும்? நழுவ விட்டுருக்கீங்க. எஸ் பிரேமி, எஸ், ஐ ப்ளீட் கில்ட்டி. அவ படாடோபத்துக்கு முன்னாலேயும் அடாவடித்தனத்துக்கு முன்னாலேயும் என் குரல் எடுபடவே மாட்டேங்குது. Dad, I am sorry to say that. நீங்க ஒரு கவர்ட்,
டு யூ அக்ரி? Call me a coward, a henpecked husband, a slave. Maybe I'm all these things rolled into one. அதுலேயும் என் உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு நான் என் பவரையே சுத்தமாக எழுந்துட்டேன் பிரேமி. அதோட முடிவு இந்த குடும்பமே மூழ்கி போகிற நிலையில் இருக்கு. பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க இல்லையா? ஏதோ காலேஜுக்கு போகிறாங்க வராங்க. ஆனால் மொத்தத்தில் தலைமை சரியில்லைங்கும் போது நிலைமை எப்படி சரியாக இருக்க முடியும்? ஏன் சித்திக்கிட்ட பேசி பார்க்கறது தானே? தூங்குறவளை எழுப்பலாம், அப்படி நடிக்கிறவளை எப்படி எழுப்ப முடியும்? எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்ச ஒரு பேச்சு, ஒரு வார்த்தை கேட்டா அதுக்கு 9 விதமான விமர்சனம். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இந்த குடும்ப பொறுப்பை நீ ஏத்துக்கணும். குடும்பத்தோட மூத்த பொண்ணா. மூத்த பொண்ணா இல்ல மூத்தவ பொண்ணா? ரெண்டும் தான் பிரேமி. இந்த குடும்பம் காப்பாற்றப்படணும். புறையோடி போயிருக்கிற புத்துநோய்க்கு நீ தான் ஒரு அறுவை சிகிச்சையை பண்ணணும். நிலைமை அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறீங்க? முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் என் புருஷன் என்னை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். 10வது மாசமே கையில குழந்தை. பிறந்த குழந்தைய கவனிப்பனா இல்ல பிறந்த வீட்டை கவனிப்பனா? தாலாட்டு பாடுவேனா இல்ல தாய் வீட்டை கவனிப்பனா? பிரேமி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஐ எம் சாரி டாட். ஏதாவது ஒண்ணுதான் நடக்கணும். கல்யாணமா இல்ல இந்த குடும்பமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் கடமை இல்லையா? வயசான உங்களுக்கு உதவி செய்யறது தான் என்னோட முதல் கடமை. உனக்கும் வயசாகிட்டே போகுதேம்மா, உன் கல்யாணம் முக்கியம் இல்லையா? இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம்னு தோணுது. ஒன்லி ஒன் திங் அட் அ டைம். அவங்க பெண் பார்க்க வரதா சொல்லிட்டாங்க. நல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேனேம்மா. இப்ப என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். எந்த முகத்தோட போய் நான் அவங்க கிட்ட இப்படி சொல்ல முடியும்? அதை நான் சொல்றேன். லீவ் இட் டு மீ டாட். நீச்சலும் அடிக்கணும், நனையவும் கூடாதுன்னா எப்படி? Quiet. Come in. இன்ஸ்பெக்டர் கருணாகரன்? Yes. நான் தான். நான் பிரேமி. பிரேமி. Yes. Come in. மினி வெர்ஷன் போட்டோகிராஃப்ல பார்த்தது. நான் அதை கூட பார்க்கல. அப்படி இருந்தும் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. அம்மா அவங்க வந்திருக்காங்க. யாரையா? அதாம்மா அவங்க வந்திருக்காங்க. போலீஸ்காரர் இப்படி வைக்கப்படுறீங்களே. நான் பிரேமி, மிஸ்டர் அனந்தசேனத்தோட பொண்ணு. பிரேமி, பாம்பையிலேருந்து எப்போ வந்த? 2 நாள் ஆச்சு. சீக்கிரமா வந்தது நல்லதா போச்சு. புடவை துணிமணி நகையெல்லாம் வாங்கும்போது உன்னையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு வாங்கலாமே. வா, இப்படி உட்காந்து பேசலாம். என்னங்க, இது யார் தெரியுதா? பிரேமிங்க. வணக்கம். 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 இவர் எப்போ இப்படிதான் செடியும் கையுமா தெரியவாரு. இப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு பேர் வச்சுதான் கூப்பிடுவாரு. அவ்வளவு செடி பைத்தியம். அம்மா, ஒன்னொன்னு என் குழந்தைங்க மாதிரி. இந்த பிளான்ட்டுக்கு வீட்டுக்கு வர போற மருமக வேற தான் வைக்க போறேன், பிரேமின்னு. அதுல தான் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதை பேசத்தான் வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியா இல்லையா? எல்லாரும் சுகமா தான் இருக்காங்க. ஆனா வீடு தான் சுகமா இல்லை. ஐ மீன் குடும்பம். குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுலயே தான் காலங்காலமா கல்யாணம் காட்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல குழப்பத்துக்கு என்ன இருக்கு? எங்க வீட்டு பிரச்சனைகள் என்னெல்லாம் பட்டியல் போட்டு சொன்னா அது வீண் தலைவலி உங்களுக்கு. அதை தீர்க்கறது தான் என்னோட முதல் வேலையா நினைக்கிறேன். அதுக்கு கல்யாணம் இடையூறா இருக்கும்னு தான்
நான் கல்யாணம் வேண்டான்ற முடிவுக்கு வந்திருக்கேன். பொண்ணு பார்க்க வரத வர புதன்கிழமை வச்சுக்கலான்னு தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னாங்களே. அதுக்கு முன்னால நானே வந்து என்னோட முடிவை சொல்றது தான் நியாயம், டீசன்சின்னு தோணுச்சு. என்னடி டீசன்சி? என்ன 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 சரியா காதுல விழல. என்ன டீசன்சியா? என்னடி டீசன்சியா? மருமகளா வந்தப்புறமே டீ போட்டு கூப்பிட முடியாத காலம். நான் இன்னும் மருமகளாவே ஆகல. என்னம்மா இது? முதல்ல கல்யாணம் வேண்டான்னு சொன்னா உன் சித்தி, அடுத்த வாரமே என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருச்சுன்னு சொன்னா, இப்ப மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறின மாதிரி பேசினா எப்படி? மா குவைட் ப்ளீஸ். மிஸ் பிரேமி, இந்த கல்யாணம் ஏன் நடக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிடுங்க, அவங்களுக்கும் தெரியட்டுமே. கல்யாணத்தை விட என் குடும்பத்தை செட்ரேட் பண்ணதான் நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். கல்யாணம் ஆனப்புறம் உன் குடும்ப பிரச்சனையை நீ டேக்கிள் பண்ணலாமே. இல்லை, அது ஃபுல் டைம் ஜாப் மாதிரி. கல்யாணமோ லைஃப் டைம் அசோசியேஷன், அதில் என்னோட கடமைகளை முழுமையாக செய்ய முடியாது. அதனால் உறவுகளில் விரிசல்களோ விவகாரங்களோ ஏற்படலாம். அது 2 பேருமே பாதிக்கும். இத பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பாதிக்காதுன்னு உறுதியா சொல்ல முடியும். மேடம், ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதோ உங்க அழகுல நான் மயங்கி போயிட்டேன், அதனால இப்படி பேசுறேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் ப்ளீஸ். மிஸ்டர் கருணாகரன், அதே மாதிரி நீங்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவெடுக்கல. ஏட்டிக்கு போட்டியா பேசுற நீ? இல்லைங்க, நான் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசுவேன், அவ்வளவுதான். என்னோட முடிவு ஒரு சின்ன ஏமாற்றத்தையோ குழப்பத்தையோ ஏற்படுத்தியிருந்தா மன்னிச்சுக்கங்க. நான் 2 குடும்பத்துக்கும் நல்லது தான் பேசுகிறேன். மிஸ்டர் கருணாகரன், ஐ ஹோப் யூ வில் அப்ரிஷியேட் மை டிசிஷன். மேடம், நீங்க வேண்டாம்னு நினைக்கும் போது நாங்க இந்த கல்யாணத்தை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்க பேசுறத பார்த்தா நாங்க ஏதோ ஏமாற்றம் அடைஞ்சிட்ட மாதிரி நீங்க பேசுறீங்க. அது இல்ல. நாட் ஈவன் an iota. ஐ எம் ஹாப்பி. But you have hurt me. ஐ எம் சாரி. நான் வரேன். மிஸ் பிரேமி, 1 minute. உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கீப் அப் யுவர் கட்ஸ். குட் லக். தேங்க்யூ மிஸ்டர் கருணாகரன். நானும் ஒன்று சொல்லணும். மீசே இல்லாத போலீஸ் அதிகாரிய முதல்ல பார்க்குறேன்னு நினைக்கிறேன். சில போலீஸ் அதிகாரிகள் மீசையில மட்டுமே வீரம் வச்சிருப்பாங்க. மீசை உங்களுக்கு இல்லாததுனால வீரம் உங்க நெஞ்சில இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் இம்பர்டினன்ட். No, not at all. It's a compliment.